சமையல் செய்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? வீட்டிலேருந்தே கேட்ரிங் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசையா? 5 பேர் 10 பேர் அதுக்கும் மேலே கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு விதவிதமான வெரைட்டிஸ் சரியான அளவில் ரொம்ப ஈஸியாக செய்யணுமா? புது புது ஸ்டைலில் புது டிஷ்ஷஸ் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் அசத்தணுமா? டோன்ட் வரி, உங்கள் நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் நிவேதிதா, நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனல்லேருந்து. ஸோ நம்ம சேனலில் எங்கள் கேட்ரிங்கில் நாங்கள் யூஸ் பண்ணுற மசாலா பவுடர்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது தாங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சிக்கன் மசாலா தாங்க பார்க்க போகிறோம். இந்த மசாலாவை நீங்கள் சிக்கன் தண்ணி குழம்புக்கும் யூஸ் பண்ணலாம், சிக்கன் வறுவலுக்கும் யூஸ் பண்ணலாங்க. டேஸ்ட்டு சும்மா பட்டையை கலப்போம். இதுக்கு போட வேண்டிய பொருட்கள் என்னென்ன, எவ்வளவு, என்ன பக்குவத்தில் வறுக்கணும் எல்லாமே நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மசாலாவுக்கும் நம்ம எல்லா பொருளையுமே ட்ரையாக கடாயில் வறுத்து தாங்க செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் ஓரளவு ஹீட் ஆனதும் ஒரு 20 ரூபாய் அளவு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இந்த பிரிஞ்சி இலை பார்த்திங்கன்னா ஏற்கனவே நல்லா காஞ்சி தாங்க இருக்கும். ஸோ சும்மா லைட்டாக சூடானா போதும். அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம இதை சேர்த்து வறுக்கிறோம். ரொம்ப நேரம் வறுத்தோன்னாலும் கருக ஆரம்பிச்சிருங்க. ஸோ லைட்டாக சூடாகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ஒரு 50 கிராம் சீரகம் சேர்த்துக்கலாம். கை எடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. கொஞ்சம் நேரம் ஆன உடனே பார்த்திங்கன்னா எல்லாமே வெடித்து பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து 100 கிராம் சோம்பு சேர்த்துக்கலாம். நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் இந்த சோம்பு தாங்க நல்ல வாசனை ஃப்ளேவரும் கொடுக்கும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 50 கிராம் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு லைட்டான ஒரு காரமும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்குங்க. மிளகு வறுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, ஏன்னா மிளகு வெடிக்கும். ஸோ லைட்டாக 1-2 வெடிக்க ஆரம்பித்தோடனே பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதே கடாயில் 25 கிராம் பட்டை, 50 கிராம் கிராம்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே லைட்டாக சூடாயிருந்தா போதுங்க, ரொம்பலாம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக சூடானோடனே அந்த வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 25 கிராம் அன்னாசிப்பூ, 25 கிராம் மராட்டி முக்கு, 50 கிராம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதுவும் அதே மாதிரி சூடாகிற முடிக்கும் வறுத்தா போதுங்க. நெக்ஸ்ட்டு 50 கிராம் கசகசா சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது சீக்கிரமாக பொரிஞ்சிடும், கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்தா போதுங்க. பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 50 கிராம் கல்பாசி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 14 ஜாதி பத்திரி பீசஸும் 5 ஜாதிக்காய் பீசஸும் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு கடைகள்லேயே கிடைக்குங்க. திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தென் அதே கடாயில் 400 கிராம் மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். நல்ல வாசனையும் நமக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கலாம். நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 50 கிராம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலாவில் காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாங்க. இல்லை எனக்கு தனியாக நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன்னு நினச்சிங்கன்னா இந்த மிளகாய் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. லைட்டாக அந்த காரம் வர ஆரம்பிக்கும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம்.
இப்போ பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லா பொருளையும் வந்து நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு 2 நாள் நல்லா சுள்ளுன்னு அடிக்கிற வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் மெஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அரைச்ச பவுடரை வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் கொட்டி நல்லா ஆற வச்சு ஒரு கண்டெய்னரில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைக்கு வந்து சின்ன கண்டெய்னரில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி வந்து திறந்து மூடணுன்னா நமக்கு வந்து வாசனை வந்து சீக்கிரமாக போயிடும், அதனோட ஃப்ளேவரும் குறைஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிக்கன் மசாலாவுக்கு நான் யூஸ் பண்ண எல்லா பொருள், அதனோட அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேங்க. டவுட்டாக இருந்தால் அதையும் பாருங்கள். இதே மெத்தடில் வறுத்து அரைச்சி சிக்கன் மசாலா பண்ணி சிக்கன் குழம்பு வறுவல் எல்லாம் செஞ்சு பாருங்கள். ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பர்பாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் கொடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.